பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற முக்கியமான நபர் தம்பி இடும்பவனம் கார்த்திக், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை செயலாளர். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தது, இன்னைக்கு சேகர் பாபு கூட பதில் சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுக்கும் விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை நாங்கள் ஏற்கனவே பேசி எல்லாம் முடிச்சு வச்சுருந்தோம், கனிஞ்சு வர்ற நேரத்தில் சீமான் இப்படி பேசியிருக்கிறாரு. ஒரு மரத்தில் நல்லா படுத்து பழம் விழுகிற நேரத்தில் பழம் எனக்கு வேணும்னு சொல்கிற நேரத்தில் பழம் விழுந்துருச்சு, அப்போ இது அவர்னால கிடைச்சதுங்கிற மாதிரி இருங்கிறாரு. இதை வச்சு அரசியல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது குறித்து என்ன? இல்லை, இதில் முதன்மையாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரியாரோட 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இங்கேருந்து ஐயா ஸ்டாலின் கேரளாவுக்கு போனார். வைக்கத்தில் பங்கேற்றாங்க. அங்கே பெரியாரோட பங்களிப்பு பெரிய போற்றி பேசினார். என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு தெரு வழியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது அப்படி இருந்தப்போ அவர் நுழைவு போராட்டம் நடத்தினார் அப்படிங்கிறதான் வரலாறாக சொல்கிறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக இருந்தார். பெரியார் பங்கேற்றாரு, வைக்கம் வீரர்னு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரா இல்லை கோயிலுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தினாரா? அன்னைக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சார். அதுதான் போராட்டமாக பார்க்கப்படுது, அதுதான் சாதனையாக பார்க்கப்படுது. இப்போ இங்கே என்னென்னா, இவங்க திமுகவோட ஆட்சி அதிகாரம், இவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்முறை மக்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சாதி ஆதிக்கம் இருக்குன்னா, உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த நொடியிலே அவங்கள கோயிலுக்குள்ளே கொண்டு போயிருந்தா உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற பெரியார் வழியில் பின்பற்றீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் கோயிலுக்கு பூட்டை போட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டாங்க. ஏறக்குறைய 2.5 ஆண்டுக்கு முடிவு பூட்டு போட்டாங்க. எதுக்கு பூட்டு போட்டாங்கன்னா, அப்படி கோயிலை திறந்து விட்டு ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் அழைச்சிட்டு போனால் இன்னொரு சாராரோட சமூகத்தோட வாக்கு இலக்கம் ஏறிடும். அப்போ பூட்டை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துக்க அவங்கள உள்ள அழைச்சிட்டு போகலை, நான் கோயிலுக்கு பூட்டை போட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் திருப்தி பண்ணுறது. அந்த பக்கம் பாரு, இப்போ உனக்கு இல்லாத கோயில் யாருக்குமே இல்லை என்பது போல் பூட்டை போட்டுட்டேன் அப்படின்னா அந்த பக்கம் திருப்திப்படுத்துறது. அப்போ அந்த கோயிலுக்கு பூட்டு போட்ட முறையை ரொம்ப அபத்தமானது, ரொம்ப பிற்போக்குத்தனமானது. அப்போ நாம் இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்குறோம். இப்போ மறுபடி ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் உள்ளே போகலை அப்படின்னா நம்ம கோயிலுடைய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அண்ணா அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே இன்னும் 1 வார காலத்தில் நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் விழுதுன்னா 2 வருஷம் விழாத பணம் இப்போ ஏன் விழுது? ஏன்னா அங்கே அண்ணன் சீமான் போட்ட விரத தான் காரணம். அதில் இவங்களா கோயிலுக்கு திறக்கிற முயற்சிக்கு வரலை. இவங்க கோயிலுக்கு பூட்டு போட்டு சீல் வச்சு மூடிட்டாங்க 146 உத்தரவு படி. அதுக்கும் பிறகு உயர்நீதிமன்றம் போறாரு ஒருத்தர். போகிறப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கால பூஜை நடத்தலாம், பொதுமக்கள் அனுமதி கிடையாது அப்படிங்குது. அதுக்கு பிறகு அதே நீதிமன்றம் அடுத்த கட்ட நகர்வாக கோயிலுக்குள்ள 2 சாராரும் போகலாம், யாரும் போய் வழிபாடு செய்வதற்கு இடையூறு விளைவிச்சாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போடுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்குது. அந்த உத்தரவுக்கு பிறகுதான் இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் ஏன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் அனுமதி மறுத்தீங்கன்னா நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இப்போ அவசரமாக இல்லை 1 வாரத்தில் திறக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இதில் வெட்கி தலைகுனிய வேண்டியது திராவிட இயக்கங்களும் திமுகவும் தான். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் கோயில் போராட்டம் நடத்தாரான்னா அப்படி செய்தி இல்லை. ஆனால் வைக்கத்தில் நடத்தினாரு அப்படின்னு செய்திருக்கு காங்கிரஸ் இருக்கிற முடி சொன்னது போல. அந்த கோயிலுடைய போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் ஒரு கோயிலுக்குள்ள போக முடியும்னா அந்த ஒடுக்கப்பட்ட தொழில்குடி மக்களை அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு இந்த திராவிட இயக்கங்கள் சொல்லியிருந்தா, பெரியாரி அமைப்புகள் சொல்லியிருந்தா உண்மையிலேயே சமூக நீதி பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க கோயிலுக்கு பூட்டு போட்ட அந்த அவலத்தை கூட இவங்க வாய் மூடி மௌனியாக இருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி நுழைவு போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு அறிவித்த உடனடியாக எதிர்வினை வருது. ஏன்னா இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 வாரத்தில் திறப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதனால அண்ணன் சீமானர்களோட அந்த அறிக்கைக்கான எதிர்வினை, அதற்கான தீர்வாக தான் இதை பார்க்கணும். அது அப்படி போகுது அப்படி சொல்றீங்க. அதே போல அவர் இன்னும் நிறைய செய்திகளை சேகர் பாபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கடந்த 4 வருடங்களாக கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறோம். நாங்கள் மற்ற, அதாவது இந்து சமய இது என்ன கூடுதல் செய்தி அப்படின்னா, இந்த கோயில் சொல்றாங்கல்ல மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில், அதே போல சிவகங்கையில கண்டதேவி அப்படிங்கிற அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்கே கோயில் தேரோட்டம் நடத்தப்படாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. 20 ஆண்டாக இந்த தேரோட்டம் பெரிய சிக்கலாக இருக்குது, சாதி ஆதிக்கம். அதில் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சொல்கிறப்ப
நீங்கள் வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டு தேரை வந்து வீதியில் எடுத்து வச்சுருக்கீங்க, வீதியில் எடுத்துறதுக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணீங்க, நீங்கள் தேரோட்டத்தை நடத்தி காட்டுறீங்களா இல்லை மத்திய ரிசர்வ் படையை இறக்கி நான் நடத்தி காட்டட்டுமா அப்படின்னு நீதிபதி புகழேந்தி சொல்கிறார். அப்புறம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனுங்கிற கிராமத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ தான் போயிருக்கிறாங்க கோயிலுக்குள்ளே. அவங்க போனதால் அந்த கோயில் தீட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கோயில் கட்டப்படுது. இதை எப்படி அறநிலையத்துறை அனுமதிக்குது? அப்புறம் வந்து சேலம் தீவட்டிப்பட்டியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிறதுனால, ஆதி தொல்குடி மக்கள் போயிட்டாங்கிறதுனால அதில் ஒரு கலையபுரம். இப்படி கணக்கிட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான கோயில் வருங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோயிலில் இந்த சாதிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மேல்வாதிங்கிற ஒரு கோயிலுக்குள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு தான் இந்த முடிவு வருது. இப்போ மற்ற கோயிலுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? தென்முடியூர் கோயிலுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? சேலம் தீவட்டிப்பட்டிக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இல்லை வந்து சிவகங்கை கண்டதேவி அங்கே இருக்கக்கூடிய கோயில் என்ன சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஒரு பதிலும் இல்லையே. இன்னும் தில்லை நடராஜர் கோயில் இருக்குது. தில்லை நடராஜர் கோயிலில் வந்து வழிபாடு செய்யறதுல பிரச்சனை இருக்குது. தீட்சர்கள் வந்து அட்டுழியம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சப்படலையே. தீட்சிதர்களுடைய அந்த இதில் தான் போய் சேகர் பாபு பேசியிருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் அரசனுடைய கோரிக்கையை ஏற்று பண்ணுறது கூட தான் அங்கே வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிறது எல்லாரோட கோரிக்கை. ஆனால் அரசு கொண்டு வருவதற்கான அதற்கான முன்னெடுப்புகள் செய்யலை ஒரு பக்கம். அதை தாண்டி அங்கே வந்து நிர்வாகத்தில் வந்து பெரிய குளறுபடிகள், மக்களோட அந்த காணிக்கையெல்லாம் முறைகேடு செய்யப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து உரிய விசாரணை பண்ண அதிகாரிகள் போகிறாங்க. அதிகாரிகள் வந்து ஒரு முறைக்கு 2 முறையாக அங்கே போகிறப்ப வந்து இந்த தீட்சர்கள் வந்து அனுமதி தர மறுக்கிறாங்க, உள்ள விட மாட்டேறாங்க. அப்போ என்னன்னா, ஒரு அரசு அதிகாரியை வந்து பணி செய்ய விடலைன்னா அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்துங்கிற பிரிவில் வழக்கு போட்டு கைது செய்ய முடியும். 2 முறை போகிறாங்க, அதிகாரிகள் வந்து அனுமதி மறுக்கப்படுது. பிறகு சட்டசபையில் பேச போகிறான பிறகு சேகர்பாபுவே போகிறார். சேகர்பாபுவே போன உடனே என்ன சொல்கிறாங்க? சேகர்பாபு வந்துட்டார், அவ்வளோதான், தில்லை நடராஜ கோயில் டீச்சர்களை வந்து திருச்சி விட போகிறாரு அப்படிலாம் இணையத்தில் எழுதுறாங்க. அங்கே போனால் அவங்ககிட்ட போய் இப்படி தீட்சிதல் வாங்குறாரு, இப்படி இது வாங்குறாரு, அந்த பிரசாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கும் பிறகு அவங்களோட சதிக்கு சம்மா தரையில் உட்காந்துக்கிட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போ தான் மனு தர்மம், அதான் மனு நீதி, அதை கடைபிடிங்க அப்படிங்கிறாரு. மனு தர்மத்தை கடைபிடிக்கன்னு ஒரு திராவிட மாடல் அமைச்சர் சொல்கிறார். இதில் ஐயா சுவீரபாண்டிய போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தில்லை நடராஜர் கோயில் பார்ப்பனர்களை வந்து தீட்சர்களை வந்து சரிக்கு சமமாக உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் எடுத்தாரு சேகர்பாபு அப்படின்னு சுவீரபாண்டியெல்லாம் அவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அப்போ இந்த அரசு வந்து முழுக்க இந்த விஷயங்களில் வந்து எப்போதும் பயந்து பின்வாங்குது. ஒரு பக்கம் வந்து இந்து விரோதின்னு முத்திர குத்துவாங்களோ அப்படிங்கிறது, அப்புறம் சாதிய வாக்கில் இழந்துருவோங்கிற பயம். உதாரணம் சொல்லணும்னா, பட்டின பிரவேசம் இந்த மயிலாடுதுறை பக்கம் அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு அதிகாரி வந்து முதல்ல தடை போட்டுருவார். தடை போட்ட உடனே பேசப்பொருள் ஆகிடுது, சட்டமன்றம் வரைக்கும் போகுது. அப்போ மன்னார்குடி ஜீயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பட்டின பிரவேசம் நடத்தப்படாவிட்டால் ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதே மன்னார்குடிக்கு பக்கத்தில் தான் நெடுவாக்கோட்டைன்னு நினைக்கிறேன், டிஆர் பாலுவும் டிஆர் ராஜாவும் இருக்கிறாங்க. டிஆர் பாலு பேசுகிறப்ப வந்து வீரமணி குறித்து பேசுகிறப்ப, ஐயா வீரமணிக்கு ஒன்றுன்னா நானே இறங்கி வெட்டுவேன் அப்படின்னு வாய்ச்ச விடாது. அந்த பக்கம் டிஆர்பி ராஜா, என் தலைவனை விமர்சித்தா நான் சும்மா விட மாட்டேன், நான் உதப்பேன் அப்படின்னு அவரும் வாய்ச்ச விடாது. அதே மன்னார்குடியில் ஒருத்தர் வந்து ஒரு ஜியர், ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாதுன்னு நடமாடும் உரிமைக்கு அச்சுறுத்தலும் மிரட்டலும் எடுத்த போது திமுக எதுவும் நேற்றலை. பிறகு அதே ஜியரை அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சேகர்பாபு சொல்கிறாரு, அவர் வந்து எங்கள் மேலே பெரிய நன்மதிப்பு கொண்டிருக்காரு, அவருக்கு கருத்துரிமை இருக்குது, அந்த கருத்துரிமையை மதிக்கிறோம், அதனால் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஆன்மீக பெரியவர்களோட ஆவேச குரல்களுக்கு கழகம் எதிர்வினையாற்றாது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாது அதிமுக ஆட்சி காலத்தில் இங்கே வைரமுத்து வந்து ஆண்டாள் குறித்து பேசிய போது பிரச்சனையாக மாறுது. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் வந்து ஆண்டாள் சன்னதியில் வைரமுத்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் உண்ணாநிலை போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்படி இருந்தபோது அங்கே போய் உண்ணாவிரத்தை நிறுத்திக்கங்க சாமி, உங்கள் உடல் நோவுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உண்ணாவிரத்தை நிறுத்திக்கொள்ள சொல்லி வேண்டுகோள் வச்சது வந்து அம்மையார் துர்கா ஸ்டாலின். அதை குறிப்பிட்டு தனது அறிக்கையில் குறிப்பிட்டு வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தது ஜெகத்ரட்சகன். இப்படி வரலாறு நடிகளும் பார்க்குறப்ப இது போன்ற விஷயங்களில் வந்து எப்போதும் வந்து அவங்க சமரசம் பண்ணியிருக்காங்க. அதோட உருவகமாக தான் இதையும் பார்க்கணும். இப்போ சேகர்பாபு சொல்லும் பொழுது ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு, அவர் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களை தான் சொல்கிறதா தான் நான் பார்க்குறேன். கோயில் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளை வந்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற பதிலை பார்த்தா அந்த காலத்திலேருந்து இல்லை, இவங்க தான் எதிர்கட்சி இருக்கிறப்ப அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவோம் அப்படின்னு இவங்க தான் பேசுனாங்க. இப்போ இதில் என்ன அரசியல் பண்ணுறாங்க? ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருது,
தீர்வு கிடைச்ச பிறகும் அதை பேசு பொருளாக்கி அரசியலாக்கணும்னா கேள்வி எழுப்பலாம். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காத போது, நீதி கிடைக்காத போது அரசியலாக்கத்தான் செய்யணும். அரசியலாக்கினா தான் குறைந்தபட்ச தீர்வு கிடைக்கும். வேங்கவையில் நீதி கிடைக்கல, நாம் பேசு பொருளாக்கி கொண்டு இருக்கோம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி கொண்டு ஏற்றி அந்த வழக்கு முடிக்க பார்க்குது. அப்போ அரசியலாக்குறது என்னது? பேசு பொருளாக்கிறது தான். அதற்கான நீதியை கோர்றது தான். அதில் என்ன பண்ணியிருக்க முடியும்? இப்போ நீங்கள் வேங்கை வயல்னோடனே இப்போ ஒரு வேங்கையம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் திருமாவளவன் வந்து மிக சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. திராவிடத்தை வந்து திமுகவே அழிய விட்டாலும் நான் முன்னத்தியராக இருந்து காப்பாற்றுவேன், நீங்கள் எங்களை தாண்டி தான் திராவிடத்தையும் திமுகவையும் தொட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதில் என்னென்ன ரெண்டு செய்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. திராவிடத்தை யார் தொட நினைக்கிறாங்க, அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நம்ம சித்தாந்த ரீதியாக சண்டை போடுறவங்கள அவர் அப்படி கற்பனை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன தாண்டி தான் தொடர் நினைக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருமாவளவன் மீது வைத்திருக்கிற நன்மதிப்புக்கெல்லாம் இவர் வந்து இதை எதிர்வினை ஆற்றாரா அப்படின்னு கூட ஒரு நம்மளுக்கு தோற்றம் வருது. இது எப்படி, இது அரசியலா எப்படி பார்க்க? இல்லை, முதல்ல இவர் வந்து மலேசியாவில் நடந்த ஒரு கூட்டத்தில், மலேசியாவில் நடந்த கூட்டத்தில் ஒரு 15 ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன், 15-20 ஆண்டு இருக்கும். இப்போ பேசுகிறப்ப வந்து தமிழ்நாட்டை இல்லாத திராவிடம் தான் வழி நடத்துகிறது அப்படின்னு பேசியிருக்காரு. திராவிடத்தை நான் காப்பாற்றுவேன், நான் என்ன தாண்டி தான் வந்து திராவிடம் தொடரும்னா, திராவிடம்னா என்னங்கிற ஒரு தெளிவான தீர்க்கமான வரையறையை அண்ணன் திருமாவாவது சொல்லட்டும். ஏன்னா பெரியாரி அமைப்புகள் இருக்குது. குளத்திருமணி, கு ராமகிருஷ்ணன், வீரமணி, சுவீரபாண்டியன், அருள்மொழி, ஓவியா, அவங்க பெரிய அமைப்பாக இருக்குது. இவங்க வந்து ஒரே நிலைப்பாட்டை சொல்கிறாங்களா, ஒரே வரையறையை வைக்கிறாங்களான்னா இல்லை. திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கே பதில் இல்லை. திராவிடம் என்பது ஒரு தத்துவத்தின் பெயரா, இல்லை வந்து ஒரு நிலத்தின் பெயரா, ஒரு இனத்தின் பெயரா? இனத்தின் பெயர்னா தேசிய இனத்தின் பெயரா, மரபினத்தின் பெயரா, இல்லை வந்து ஒரு அடையாள சொல்லாடலா, இல்லை ஒரு பட்ட பெயரா? எதுக்குமே தெளிவான வரையறை இல்லை. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கே நினைவு இருக்கு, 10 ஆண்டுக்கு வந்து நான் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நாம வந்து இனத்தால் தமிழர்கள் தான், திராவிடம் என்பது வந்து ஒரு கருத்தியல்ங்கிறாங்க. முன்பு வந்து இனமாக இருந்தது, இப்ப கருத்தியலாக மாறிவிட்டதுங்கிறாங்க. இனமா இருந்த ஒரு பேர் எப்படி கருத்தியலா மாற வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா திராவிட புரட்டுகளும் திராவிட திரிபுவாதங்களும் அம்பலப்பட்டு கொண்டிருக்கு. கால்டுவல் தனக்கு இருந்த வரலாற்று பிழையால, தான் செய்த வரலாற்று பிழையால திராவிடம்னு இல்லாத ஒரு சொல் வந்து தமிழக தாயில கட்டப்படுது. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ஒரு இனம் இல்லை, ஆனால் கம்யூனிஸ்டுகள்னு சொல்கிறோம். இப்போ சங்கின்னு ஒரு இனம் இல்லை, சங்கிகள்னு சொல்கிறோம். சங் பரிவார் இயக்கத்தை சார்ந்தவங்க, சங் பரிவார் இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்க சங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பயணிக்கக்கூடியவங்க, அவங்க வந்து கம்யூனிஸ்ட்கள் அழைக்கப்படுறாங்க. இப்போ சங்கிங்கிறதோ கம்யூனிஸ்ட்டுங்கிறதோ இனம் இல்லை, ஆனால் ஒரு பட்ட பெயர், ஒரு பொது பெயர். அதே போல் திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவங்க அல்லது திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க திராவிடர்கள் அப்படின்னு அழைச்சிக்குவாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, திராவிடம்னு இல்லாத ஒரு இனத்தை கட்டமைத்து அந்த இனம்ங்கிற இதுக்குள்ளே வந்து தமிழர் அல்லாதார் வந்து உள்ளே போடுறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, கனடா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கங்கே வந்து தேசிய அடையாளத்தோடு தெலுங்கர் என்றும், கன்னடர் என்றும், மலாயி என்றும், மராத்தியர் என்றும், சீக்கியர் என்றும் அவங்க இனத்தோட அடையாளத்தில் வாழ்கிறப்ப, எல்லாரும் தேசியமாக வாழ்கிறப்ப நான் ஏன் மரபினத்தை தாங்கி வாழணும்? திராவிடங்கிறது மரபினங்கிற, அப்போ இது எல்லாம் ஏமாற்று தானே. ஆனால் மரபினம் இருக்கானா அதுவும் இல்லை. அப்போ இந்த திராவிடம் என்பதே ஒரு போலியான இல்லாத ஒன்று தான். இதில் வந்து சமத்துவத்தை போட்டணும், சாதியை ஒழிக்கணும், பெண்ணியத்தை வந்து நிலைநாட்டணும், நமக்கு மாற்று கருத்து இல்லை, மாற்று பார்வை இல்லை. அது ஏன் தமிழாக இருந்து பண்ணக்கூடாது? நான் ஏன் திராவிடமாக இருந்து பண்ணணும்? திராவிடம்னா என்ன முதல்ல? ஏன் அந்த சொல்ல எப்படி தொங்குறீங்க? திராவிடம்ங்கிற சொல்லுக்கான மூலம் என்று வேறுதொடி போனால் அது சமஸ்கிருத சொல்லாடல், இன்னுங்களை போனால் அது பார்ப்பனங்களை குறிக்கக்கூடிய சொல்லாடல். அதே பிடிச்சிட்டு தொங்கணும். தமிழ்ங்கிற இயல்பான ஒரு தேசிய அடையாளம் இருக்கிறப்ப இல்லாத அடையாளத்தையும் பிடிச்சோங்கிறாங்க. சாதி ஒழிப்புக்கு நம்ம எதிராக பேசலை, பெண்ணியத்துக்கு எதிராக பேசல, சமூக விடுதலைக்கு எதிராக பேசல, சமூக நீதிக்கு எதிராக பேசல, இதுக்கெல்லாம் நம்ம எதிராக பேசல, மதவாத எதிர்ப்புக்கு எதிராக பேசல, சனாதன ஒழிப்புக்கு எதிராக பேசல, இதெல்லாம் ஆதரிக்கிறோம். இதை தமிழ்நாடு பண்ணிட்டு போறேன். அதை விட்டு திராவிடத்தை காப்பேன் அப்படி எங்க திராவிடம் இருக்குது? எங்க திராவிடம் இருக்கு? திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு, ஒரு அமைச்சர் பேசுறாரு. இதை திமுக தலைமை கண்டிக்காது, வாய்மூடி மௌனமா இருக்குது. இந்துக்கள் இல்ல, நாங்க இந்துக்கள் இல்ல அப்படின்னு பேசிய ராசா பிறகு வந்து சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேற அப்படின்னு அவரே கடத்துல பின்வாங்குறாரு. இதையும் அந்த தலைமை வந்து வாய்மூடி மௌனமா இருக்கிறார். அப்ப எங்க இருக்குது திராவிடம்? திராவிடம் செத்து போச்சு.
இல்லை அதெல்லாம் சரி, திராவிடம் செத்து போயிருச்சு அப்படிங்கிற சூழல் நம்ம தரப்புல இருந்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்போதும் இல்லாமல் இப்போ நிறைய அரசியல் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, அரசியலில் பேசு பொருள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கூட்டத்தில் திடீரென்று நாங்கள் வந்து திராவிடத்தை காப்பாற்றுவோம், அது திராவிட முன்னேற்ற கழகமே விட்டாலும் என்னை தாண்டி தான் அங்கே போகணும்னு சொல்ல வேண்டிய அந்த அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்கள் சொல்ல வேண்டிய அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறது தான். அவர் திமுகவோட நான் வார்த்தையை பயன்படுத்த கடுமையான வார்த்தையாக இருக்குன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு குறுக்க வர்றீங்க? நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் நிவர்த்தி பண்ணுறாங்களா? திராவிடத்தின் அடிநாதம் என்ன? இவங்க என்ன சொல்றாங்க? திராவிடம்னா வந்து சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்புங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சாதிக்கு எதிராக இந்த திராவிட இயக்கங்கள் பயணிக்குதா? இன்னைக்கு திமுக பயணிக்குதா? ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றணுங்கிறாங்க. ஆனா திரும்ப வந்து அதுக்காக கோரி மாநாடே போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏற்றல. விசிகா வந்து கொடியேற்ற முடியல. நீங்க வந்து மேற்கு மண்டலத்தில் கொங்கு பகுதிகளில் வந்து போய் வாக்கு கேட்கிறப்ப அண்ணன் திரும்ப கூட்டு போறது கிடையாது, முழுமையா விட்டுறாங்க. எங்க சாதிக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்குது? ஒரு அமைச்சரே பேசுறாரு, நாங்க ஆண்ட சாதி அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி பேசுறாரு. பன்னேறு போல அத்தனை அமைச்சர்கள் பேசுறாங்க. அப்ப எங்க இருக்கு திராவிடம்? அங்க திராவிடம் செத்து போச்சு. திமுகவிலே திராவிடம்ங்கிற இவங்க சொல்ற சோக்காண்டு திராவிடம் இல்லையே. அப்ப அண்ணன் திரும்ப எதை காப்பாற்ற போறாங்க? இல்லை அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுவேன், அதாவது திராவிடத்தை அழிக்க வருகின்றவர்கள்ட்ட இருந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. திராவிடத்தை நம்ம அழிக்கிறோம் கூட சரியா சொல்றதை விட திராவிடம்ங்கிற ஒண்ணு இல்லை. மக்கள் மத்தியில் அதை அம்பலப்படுத்துறோம், தோலுரிக்கிறோம். திராவிடம்ங்கிற போர்வைக்குள்ள வர்றேன் அப்படின்னு. இதுல பெரியார் பேசிய கோட்பாடு வேற, அண்ணா பேசிய கோட்பாடு வேற. பெரியார் வந்து திராவிடர் அப்படிங்கிற கோட்பாடம் வச்சாரு, அண்ணா திராவிடம்னு நில கோட்பாடம் வச்சாரு. பெரியார் முன் வச்ச கோட்பாட்டில் பார்ப்பனர் வரமாட்டார், அண்ணா முன் வச்ச கோட்பாட்டில் பார்ப்பனர் வருவார். பெரியார் திராவிட நாடு கேட்டார். அது வந்து இந்த தமிழ்நாடு, கேரளா இந்த நிலப்பரப்பு தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான். ஆனால் அவர் அண்ணா கேட்டது இந்திய மலைக்கு தெற்கே உள்ள நிலப்பரப்பு. பெரியார் வந்து திராவிட நாட்டை வந்து தனித்த நாடு மாறிட்டாரு. அண்ணா வந்து திராவிட நாட்டை கைவிட்டு அதற்கான காரணங்கள் வந்து அப்படி இருக்குன்ட்டார். இவங்களுக்குள்ளே ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான பார்வை இல்லையே. அப்போ எங்கிட்டு இருக்குது திராவிடம்? இப்போ நம்ம கோயில் குடமுழுக்கு விஷயத்தில் வந்து இப்போ இவர் பேசியிருக்காரு, சேகர்பாபு பேசியிருக்கிறாரு. நம்ம 2020 இதற்கான போராட்டத்தை தொடங்குகிறோம். இப்பயும் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் 4 வருஷமாக எதற்காக இதுக்கு வந்து ஒரு பொதுவான வரையறை செயல் திட்டத்தை கொண்டுட்டு வரல அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ சேகர்பாபு வந்து இது நிறைவேற்றுவதில்லை. சேகர்பாபுன்னா சேகர்பாபு நான் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கோயில்கள்லையும் தமிழ் வழி குடமுழுக்கு நிறைவேற்றலன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த இதிலே பண்ணிடுவோம். நிறைவேற்றாததுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கோயில்களில் வந்து குடமுழுக்கு வந்து தமிழ் நடக்கல. தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் வழக்கு போட்டு வீரத்தமிழனை சர்பை போட்டு அதை சாத்தியப்படுத்துங்க. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக வந்து அந்த அளவுக்கு கோட்பாடெல்லாம் பேசுறது கிடையாது. திமுக வந்து இப்போ கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக தொடங்கினாங்க, நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை விடமாட்டோம், தமிழை காப்போம், ஆரிய ஆதிக்கத்தை அழித்தொழிப்போம். நாங்கள் ஆரிய ஆதிக்கத்தில் இந்தி மட்டும் வரல, சமஸ்கிருதமும் வருது. உங்களோட எல்லைக்கு, உங்களோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு தான் அறநிலைத்துறை இருக்குது, இந்த கோயில்கள் இருக்குது. நீங்கள் நினச்சா சமஸ்கிருதமே இல்லாமல் விட்டு ஒழிச்சுவிட்டு முழுக்க தமிழ்லேயும் கொண்டு வரலாம், ஒரு சிக்கலும் இல்லை. அன்னை தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிற திட்டத்தை வந்து இதே திமுக அரசு சேகர்பாபு தான் தொடங்கி வச்சாங்க. தொடங்குறப்ப அன்னை தமிழ் அப்படின்னாங்க. இன்னைக்கு எங்கேயுமே தமிழ் இல்லையே. மக்கள்கிட்ட ஒரு பொது புத்தி இருக்கு, சமஸ்கிருதத்தில் மந்திரம் வந்தால் தான் கடவுளுக்கு புரியும் அப்படிங்கிற பொது புத்தி இருக்கு. அப்போ அந்த பொது புத்தியை உடைச்சிட்டு தமிழை கட்டாயப்படுத்துங்க. குறைந்தபட்சம் வந்து இப்போ நீங்கள் வைதிக கடவுளர்களாக இருக்கக்கூடிய ராம, விஷ்ணு, அனுமார் அங்கே சமஸ்கிருதத்தில் ஓதுனா கூட ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்க வந்து வைதிக கடவுளர்கள். இப்போ முருகனோ சிவனோ இப்போ வந்து காளியோ மாரியம்மனோ வந்து தமிழர் இன தெய்வங்கள் இதெல்லாம். அப்போ அங்கே தமிழில் தான் இங்கே மந்திரம் ஓதணும். அப்போ அதை கட்டாயப்படுத்தலாம்ல. சமஸ்கிருதத்தை ஓதிட்டு இங்கே தமிழிலும் ஓதப்படும் அப்படின்னா இவன் முதல் தடவை சமஸ்கிருதம் எடுப்பான், தமிழ் எடுக்க மாட்டேன். இப்போ இங்கே வந்து கோயிலில் குடமுழுக்கு அந்த மருதமலை, கோயம்புத்தூரில் மருதமலை கோயிலில் வந்து முருகன் கோயிலில், முப்பாட்டம் முருகன் கோயிலில் தமிழில் வந்து நீங்கள் குடமுழுக்கு பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு அதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கு ஒரு பக்கம். அதே சமயத்தில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் மத்தியில் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்ணுறாங்க. துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்ணுறதுக்கு வந்து அரசு கைது பண்ணுது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? துண்டறிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன ஜனதாக ஆட்சி இது? நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஒளி வாங்கி ஒளிபெருக்கிங்கிற இதை வச்சு பண்ணுறதுக்கு, பொதுக்கூட்டத்துக்கு, திருமண கூட்டத்துக்கு ஒரு வீதி பரப்புரைக்கு வந்து அனுமதி வாங்கணும். துண்டறிக்கை கொடுப்பதற்கு அனுமதி வாங்க தேவையில்லை. இப்போ நிறைய நிறுவனங்கள் சார்ந்து துண்டறிக்கை வந்து சாலை கொடுக்கப்படுது, மதம் சார்ந்து கொடுக்கப்படுது. அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணும் எந்த அவசியமும் கிடையாது. தடை செய்யப்பட்ட செய்திகள் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அப்போ துண்டறிக்கையில் வந்து எந்த அரசு என்ன சொல்கிறது, இந்த இந்த சட்ட விதிகளுக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை. தமிழில் வந்து குடமுழுக்கு செய்யணுங்கிற செய்தி தான் இருக்குது. அப்போ இந்த துண்டறிக்கை கொடுப்பதற்கு அரசு கைது பண்ணுதுன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் இது நடக்குது. கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து தமிழில் வந்து பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனமான தமிழர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் பண்ணுறப்ப அவனை கைது பண்ணி சிறைப்படுத்துறது இதே திமுக அரசு. ஒரு பக்கம் இந்த பக்கம் தமிழில் குடமுழுக்கு வேணுங்கிறவங்கள கைது பண்ணுது, இன்னொரு பக்கம் தமிழில் பெயர் பலகை வைக்கணும்னு சொல்கிறவங்கள வந்து சிறைப்படுத்துது. இதெல்லாம் நடக்குது. அதே சமயத்தில் நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை விடமாட்டோம், தமிழை காப்போம்னா இது நாடகமா இல்லையா? சேகர்பாபுக்கு எந்தவித கோட்பாட்டு புரிதலும் இல்லை. சேகர்பாபு வந்து ஒரு அரசங்கி தான், எந்த கோட்பாட்டு புரிதலும் கிடையாது, எதுவுமே தெரியாது. அப்போ அவருக்கே வந்து இந்த தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுலாம் அவருக்கு உடன்பாடு இருக்காது. ஒரு கடமைக்கு, ஒரு சடங்குக்கு, ஒரு அடையாளத்துக்கு வந்து அன்னை தமிழ் அர்ச்சனை சொன்னாங்களே ஒழிய அது நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதை அப்படியே கடவுளை போட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தீங்க. அதுதான் அது நடந்துட்டு இருக்கு. அடுத்து இப்போ நம்ம சீமானண்ணன் அவர்களினுடைய அரசியல் நகர்வு வந்து பெரிய அளவில் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு கூட்டத்தில் தொடங்கி அதன் பிறகு ராமேஸ்வரம் அந்த தங்கச்சி மடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பொதுத்தளத்திலேயே நிறைய பேர் வந்து இது சரியான நகர்வு, இப்படி ஒரு செட்டப்பை வந்து சீமானன் வந்து உருவாக்கி இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு பொதுப்படையாகவே பேசுகிறேன். நம்ம பொதுவாக வந்து கட்சிக்காரங்க பேசுகிறது வந்து நம்மளை தேற்றிக்கொள்ளோ அதுன்னும், கட்சிக்காரங்க அல்லாதவங்களே வந்து ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசிக்கிறாங்க. இது வந்து போயிட்டுருக்கு. இது குறித்து பொதுத்தளத்தில், அரசியல் தளத்தில், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய அதிர்வுகளும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த அரசியல் போக்கு என்னவாக இருக்கும்? இல்லை, இது வந்து நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை முழக்கத்தை ஏற்று நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் இன்னப்பிற இயக்கங்களை சேர்ந்தவங்க ஒரு பொது நோக்கத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்து கடந்த காலத்தில் வெவ்வேறு பாதைகளில் பயணிச்சிருக்கலாம், வெவ்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கலாம், வெவ்வேறு நோக்கங்களுக்காக இருந்திருக்கலாம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கருத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த அரசியல் வெல்லவும், இந்த அரசியல் தான் தமிழர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் மேடைக்கு வர்றாங்கிறது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஐயா மணியரசன் வந்து அவங்க 40 ஆண்டு காலம் தன் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த கருத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்க பாடுபட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா மணியரசன் அவர்களுக்கு வந்து ஊடக வெளிச்சம் இல்லை. அவரோட அறிக்கைகள் வந்து எந்த ஊடகத்திலையும் பேசப்பொருளாகாது, எந்த அச்சு ஊடகமும் பிரசுரிக்காது, அவரோட பேட்டிகள் வந்து தொலைக்காட்சியில் பெரிய வராது. அப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஊடக வெளிச்சம் இல்லாமல் அவரை வந்து ஒரு தீண்டாமை போல ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற இந்த அரசியல் தாக்கத்தை வந்து இங்கே தவிர்க்கவே முடியாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகமோ பாரதிய ஜனதாவோ எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலோட அந்த தாக்கத்தை தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து பிரிவினைவாதம் நாங்கள் தொடக்கத்தில், இன்னைக்கு பாஜகவே முரண்படலை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அது குறித்து மாற்று கருத்து சொல்ல தயங்குறாங்க, திமுகவும் வந்து அதே கருத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா தமிழர் என்று பேச வேண்டிய நிலைக்கு எல்லா கட்சிகளும் தள்ளப்பட்டுச்சு. தமிழன் சொல்லாத, தமிழன் சொன்னால் பாப்பா உள்ள வந்துடுவான், திராவிடன்னு சொல்லுன்னு தன் வாழ்நாள் முழுமைக்கு சொன்னவர் பெரியார் ஈவேரா. அந்த பெரியார் ஈவேராவை இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளியது நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியோட அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியலை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியாளத்துக்கு இன்னும் போகலை, அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம். நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வார்டு உறுப்பினர் கூட பெறலை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பெறலை. நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறாமல் இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடும் கொள்கை முழக்கமும் எல்லாம் அரியணை ஏறிச்சு. அன்னில வந்து பட்ஜெட் போட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட செல்வாட்டு இருந்து தான் அறிவுச்சோலை முதியோர்களை வந்து ஆதரவற்ற முதியோர்களுக்கான ஒரு அடைக்கலம் போடுற ஒரு இடமா வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் வைப்போம் அப்படின்னு சொன்னோம். இது ஈழத்தில் வந்து வச்ச செஞ்சோலை அறிவுச்சோலையோட தாக்கத்தில் அண்ணன் சொன்னாங்க. அந்த அறிவுச்சோலைங்கிறத அப்படியே பேரோட திமுக வந்து நடைமுறைப்படுத்துது. இப்படி பல திட்டங்களை வந்து நம்மளுக்கு உருவி அவங்க செயல்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியோட அரசியல் தாக்கம் வீச்சு அதை ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் வந்து வர்றாங்கிற தாண்டி சில பல தலைவர் மக்களும் வர்றாங்க அப்படின்னு தான் அதை புரிஞ்சு கொண்டிருக்கு. இல்லை, இதில் நான் வந்து பெருசாக மற்ற இயக்கங்களையும் பார்க்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சியையும் பார்க்கும் பொழுது, மற்ற கட்சிகளையும் பார்க்கும் பொழுது, மற்ற கட்சியில் வந்து அவங்க கட்சி தலைவர் ஏறும் பொழுது, மேடை ஏறும் பொழுது ஆர்ப்பரிப்பாங்க, கொண்டாடுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது திருப்பூரில் வந்து ஐயா மணியரசன் அவர்கள் மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடங்கள் வந்து அவர் கைத்தட்டில் அவரே போதும் நிறுத்தின பிறகு தான் விட்டாங்க. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த அரசியலை வந்து உள்வாங்க வைக்கிறாரு. அதனால தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு
நம்மளுக்கு அரசியலாக இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் இப்போ திமுகவில் வந்து இணையதளங்களில் வந்து இந்த கொள்கை கோட்பாட்டு வேஷத்தை போடலாம். ஆனால் கடை யதார்த்தம்னு போய் பார்த்தா அத்தனை திமுக சாதி வீரனாக தான் இருப்பான். குறிப்பாக சொன்னோம்னா சேலத்தில் வந்து மாணிக்கம்ங்கிற திமுகவோட ஒன்றிய நிர்வாகி கோயிலுக்குள்ளே ஏண்டா வந்தேன்னு கேட்டு இளைஞனை வந்து அவ்வளவு ஆபாசமாக வைக்கமாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு பக்கம் கோயிலுடைய போராட்டம் நடத்தினார் பெரியார் அப்படின்னு பேசிக்கிட்டு கோயிலுக்குள்ள ஒருத்தன் போயிட்டாங்கிறதுனால அவ்வளவு ஆபாசமாக வைக்கமாக பேசுகிறேன். நடக்குது. ஏன்னா களத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இணைய திமுகவுக்கும் அதான் மாறுபாடு, மலைக்கும் அடுப்பான வேறு மாறுபாடு. இங்கே சமூக வலைதளங்களில் வந்து தத்துவம் கோட்பாடுன்னு பேசுவான், ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 100 விழுக்காடு வந்து அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம், 100 விழுக்காடு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். அவன் தெளிந்து உணர்ந்தான் வர்றான். அப்போ அதனால வந்து இந்த தமிழ் தேசியங்கிற கருத்தில் வந்து நமக்கு முன்பாக வைத்த ஒரு முன்னவர் மூத்தவர் முன்னத்தியர் வழிகாட்டி வந்து ஐயா மணியரசன் அவர்கள் வந்து அதனால் தமிழ் தேசிய தத்துவத்தோட ஒரு தந்தையாக நம்ம பார்க்குறோம், ஒரு பேராசனாக பார்க்குறோம். அப்போ அவர் நம்ம மேடை ஏறுறப்ப அவர் மீது எல்லாருக்கும் அளப்பரிய அன்பும் மரியாதையும் இருக்குது. அந்த அடிப்பில் பண்ணுறாங்க. இப்போ தந்தை செல்வார்கள் வந்து அறப்போராட்டம் செஞ்சார், தலைவர் வந்து ஆயுத போராட்டம் செஞ்சார். 2 பேரோட பாதை பயணம் அந்த போராட்ட வழிமுறை மாறி இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான், தமிழீழ தாயகங்கிறது தான். அதே போல் ஐயா மணியரசனோ அண்ணன் சீமானோ அவங்க தேர்தல் பாதைக்கு வரமாட்டாங்க, இயக்க அரசியல் பண்ணுறாங்க. நம்ம தேர்தல் பாதையில் பயணிக்கிறோம், ஆனால் நோக்கம் ஒன்று தான், தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும். அப்போ அதே கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு வேறொரு தளத்தில் வளர்ச்சியில் ஐயா மணியரசன் மீது எப்போதும் நமக்கு பேரன்பு உண்டு, பெரிய மூத்தவர் வழிகாட்டி, அந்த அடிப்படையில் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த தொடர் இதுலேயே வந்து ஒரு சில கேள்விகள் வந்தது, உங்களுக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வைக்க போகுதுன்னா அதாவது பிற கட்சிகளோட கூட்டணியோ இல்லையோ, இப்போ கட்சியிலேயே நம்ம நாம் தமிழர் கட்சி மேடைகளில் ஏறினவங்க வச்சிருக்கிற தனித்தனி அமைப்புகளோட கூட்டணி வைக்க போகுது, அப்படி ஒரு பேச்சு ஒரு பக்கத்தில் ஏற்படுது. இன்னொரு பக்கத்து வந்து அண்ணன் திருப்பூரில் பேசின பேச்சில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னால் தான் பல இடங்களில் திமுக வெற்றி பெற்றது, அது இனி நடக்காமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து, இல்லை இவர் வந்து அதிமுகவுக்கோ அல்லது விஜயுடனுடைய கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படின்னு பேச போனுச்சு. நான் விஜயோட கூட்டணி விஜயோட அரசியல் நிலைமைக்கு பின்னாடி வரேன். இப்போ இந்த 2 பேச்சுகளில் நாம் தமிழர் தளத்திலிருந்து நம்ம சொல்லுவோம் இல்லை, நம்ம ஒன்று தான் தொடக்கத்தையும் சொல்லி வர்றது தான். நாம் தேசிய திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அரசியல் ரீதியான எந்த உடன்பாடும் இல்லை. முதல் செய்தி. 2வது செய்தி, நாம் தமிழக கட்சி யார் தலைமையை ஏற்று போடுறதற்கான வாய்ப்பு இல்லை. நாம் தமிழக கட்சி வந்து ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வைக்குது. இப்போ தேர்தல் அறிக்கைக்கும் செயல்பாட்டு வரைவுக்கும் வித்தியாசம்னா, தேர்தல் அறிக்கை மாறுபடும், ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும். 2016 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் வந்து மது விலக்க பிரதான அம்சமாக வச்சுருந்தாங்க. 2021 அதை இப்போ உள்ளே போட்டாங்க, பெருசாக இது பண்ணல. ஆனால் வரைவுங்கிறது மாறாது, நாம் தமிழக கட்சியோட வரைவுங்கிறது மாறாது. 2016 கொடுத்ததை விட கொஞ்சம் கூடுதலான அம்சங்களோட வரும், ஆனால் மாறாது. அப்படி நாம் தமிழக கட்சி வந்து ஆட்சி செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வச்சுருக்கோம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தில் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும், அறம் சார்ந்த ஆட்சி வந்து நிறுவப்படாதுங்கிற கொள்கை முழக்கத்தை வச்சுருக்கோம். இதை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சியின் தலைமையை ஏற்று ஒருத்தங்க முன் வர்றாங்கன்னா மேற்கொண்டு அது குறித்து விவாதிக்கலாம், அது குறித்து ஆலோசிக்கலாம், பரிசீலனை பண்ணலாம். மற்றபடி யார் தலைமையை ஏற்றுப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இந்த அதிமுகவோட போக போகிறாரு, அந்த என்டிஏ கூட்டணிக்கு போக போகிறாங்கிறது தான் கலப்படம் இல்லாத சுத்த பொய். மற்றபடி அண்ணன் பலதான் சொன்னாங்க, விஜய் வந்து வரணுமா இல்லையாங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கிற பொருள் என்னன்னா, நாம் தமிழக கட்சியின் தலைமை ஏற்று நாம் தமிழக கட்சியின் தத்துவத்தை ஏற்று அவர் வருவாரா இல்லைங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுங்கிறது. அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சு போச்சு. அவர் தனியாக போட்டி போடுறாரு, நாம் தனியாக போட்டி போடுறோம். அதனால அந்த கூட்டணிங்கிற பேச்சை வந்து அது நேர வரையும் வார்த்தை வரையும். சரி, இப்போ நம்ம விஜய் தொட்டதுனால விஜயோட அரசியலோட இந்த நிலையை இன்னைக்கு விஜயோட அரசியல் என்ன நிலைன்னு நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 பக்கட்டும் அடித்து உடைச்சிட்டு வரும் பொழுது, அதாவது விஜயோடைய கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியையும் ஒரு பக்கத்து அடிக்கிறாரு, இதையும் ஒரு பக்கத்து அடிச்சுட்டு வந்தார். அடிச்சுட்டு வரும்பொழுது நேராக அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரு, இப்போ காங்கிரஸோட சேர போகிறாரு அப்படின்னு எல்லாம் பேச்சு நடந்துச்சு. இப்போ அதிமுக வந்து என்ன நெருக்கடியோ உள்கட்சியில் நேரடியாக போய் பிஜேபியோட துண்டை போட்டுட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க திருசங்கு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. திருசங்கு நிலைன்னா அது மாதிரி ஒரு இதுவே செட்டப்பே இருக்காது, அது அந்த செட்டப்பை கனவு கண்டுக்கிட்டே இருக்கும். திருசங்க சொர்க்கம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் கூட. அப்போ வேறு எதுவுமே இல்லாத ஒரு சூழல், அதாவது அது முட்டுச்சந்தில் நம்ம சொல்லப்போனால் கல்லோக்கையில் முட்டுச்சந்தில் நிற்கிற ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜயோட அரசியலை நான் அந்த இடத்துல தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பேசி வந்த சித்தாந்தங்களை
எங்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணால் எங்கிட்டாச்சும் போகலாம், பண்ணிட்டாருன்னா அவர் இல்லாமல் போயிடுவார். அது மாதிரி இந்த நிலை, இவரோட இந்த நிலையில் என்ன, இந்த நிலைங்கிறது என்ன, அவருக்கு என்ன நிலை அந்த அரசியல் கட்டத்தில் இல்லை, அவர் இதற்கு அப்புறம் அவர் எதை நோக்கி நகரத்துக்கான பாசிபிலிட்டி? தாவேக்காவோட மாநாட்டு மேலே அறிவிச்சார், கூட்டணிக்கு தயார், வந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு அறிவிச்சார். இப்படி சொன்னால் வந்து விசிகா போன்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக எல்லாம் 10 ஆண்டுக்கு முன்னாடி 2016 விஜயகாந்த் தலைமையேற்று போய் அவங்க என்ன பெற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அவங்க இன்னொரு மக்களை கூட்டணி உருவாக்க அவங்க தயாராக இல்லை. நீங்கள் மற்ற கட்சிக்கு போனால் வந்து சீட்டு கிடைக்கலாம், இங்கே இருந்தால் தான் எம்எல்ஏ கிடைக்குங்கிற மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் தலைமையேற்று யாரும் வர வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சிக்கிறார், திமுக கூட்டணி கட்சியை விமர்சிக்கல. அப்போ அவங்களை இழுக்கலாம் முயற்சி பண்ணார். அவர் கொரோனா தேர்தலுக்கு முடிவு பண்ணார், முயற்சி பண்ணார். நான் வந்து புதிய கூட்டணி அமைப்பேன், இமாலய கூட்டணி அமைப்பேன், மெகா கூட்டணி அமைப்பேன்லாம் சொன்னார். யாரும் வரலை. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், நிறுவப்பட்ட வாக்கு வங்கியை கொண்டவர், பிரதான எதிர்கட்சியோட தலைவர். இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றே போகலை. அப்போ திமுக கூட்டணியிலேருந்து யாரையும் உரிமை எடுக்க முடியல, கொண்டு வர முடியலங்கிறப்ப அப்போ அவருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, ஒன்று தனிச்சு போட்டிடணும், இன்னொன்று இன்னொரு தலைமையேற்று போகணும். அதிமுக நோக்கி போவார் அப்படிங்கிற பெரும்பான்மையான கருத்து சொல்லப்பட்டுச்சு. அவரும் அந்த போகிறதுல உடன்பாடு இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் கூட சொல்கிறப்ப வந்து கூட்டணிக்கு போக மாட்டார், இது வந்து டிசம்பர் வரைக்கும் இதான் நிலைமை, டிசம்பருக்கு பிறகு மாறுமாங்கிறதில் வந்து நாங்கள் ஜனவரியில் முடிவு பண்ணுவோங்கிறார். டிசம்பர் வரைக்கும் எந்த தேர்தலும் கிடையாது, அப்போ கூட்டணிக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ டிசம்பர் வரைக்கும் இதான் நிலைமைன்னா, டிசம்பர் வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் காலம் கடத்தி கொஞ்சம் நல்லா கொண்டு போயிட்டு டிசம்பருக்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தில் வந்து நெருக்கடி கொடுத்து அதிமுக கிட்ட வந்து சீட்டுகளை அதிகப்படுத்தி வாங்கலாங்கிறதான் அவனோட திட்டமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்றதை வந்து பாஜக விரும்பலை. அப்போ விரும்பாதப்போ அவங்க நெருக்கடி கொடுத்து கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து வம்படியாக வந்து மறுபடியும் அதிமுகவையும் பாஜகவும் சேர்ப்பதற்கான வேலைகளை தொடங்குறாங்க. அப்போ பாஜகவும் அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா தாவேக்கா அங்கே போக முடியாது. ஏன்னா கொள்கை எதிரின்னு பாஜக அறிவிச்சிட்டாங்க. பாஜகவோட சேர்ந்தால் தமிழ்நாட்டில் என்ன நமங்கிறது தெரியும். அப்போ அதனால் இப்போ தனிச்சு போட்டிடுற 2 வாய்ப்புகளுமே மறுக்கப்பட்டுச்சு. ஒன்று அதிமுக போகிற வாய்ப்பும் அடிபட்டு போச்சு, இன்னொன்று வந்து தான் தலைமையிலான கூட்டணிங்கிற வாய்ப்பும் இல்லை. அப்போ தனிச்சு போட்டிங்கிற ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. தனிச்சு போட்டி தான் வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவர் வந்து திமுகவா இல்லை வந்து தாவேக்காவான்னு பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு. இவர் வந்து மாநாட்டு மேடையிலே இதே போல் சவால் விட்டுருக்கலாம், கட்சி பெற சொல்லியிருக்கலாம். அப்போ என்ன சொன்னார், நான் கட்சி பெற சொல்ல மாட்டேன், டீசென்ட் அப்ரோச் அப்படின்னாரு. கட்சி பெற சொல்லாததுக்கு பேர் வந்து நாகரிக அரசியல்னார். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இன்னைக்கு வந்து கட்சி பெற சொல்கிறாருன்னா இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தனிச்சு நிற்கிறப்ப நம்ம வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டார். இதை வந்து போன எந்த கூட்டத்தையும் பேசலை. ஏன்னா தாவேக்காவா திமுகவான்னு பேசியிருந்தா, தன்னை பிரதான எதிர்கட்சி போல ஒரு உருவகப்படுத்துகிற அப்படி பேசியிருந்தா எடப்பாடி பழனிசாமி கோவம் வரும். அப்போ அதனால அப்போ பேசாத இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட போகிற வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அவர் தனிச்சு போட்டிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தனிச்சு போட்டிங்கிறது மட்டும்தான். தனிச்சு தான் போட்டி போட முடியும் அவரால். ஆனால் அந்த கூட்டத்து பேச்சிலேயே ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, கூட்டணி பற்றி இப்போ ஒன்றும் முடிவெடுக்க வேண்டியதில்லை, அது தேர்தல் நெருங்கும் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அவர் எதுவும், அதாவது தேர்தல் நெருங்கும் பொழுது ஒருவேளை ஒரு கொள்கையை சமரசம் பண்ணிட்டு ஒரு கூட்டணி போகல. அவர் சமரசம், அதாவது கொள்கை சமரசங்கிற வார்த்தையே அவர் பொருந்தாது. அவருக்கு வந்து ஏன்னா இப்போ கமலஹாசன், விஜயகாந்த், வைகோ போன்றவங்க வந்து இவங்களும் மாற்று திமுக அதிமுக மாற்றான ஒரு இதை தான் எடுத்து வர்றாங்க. இல்லை கமலஹாசன் வர்றப்ப 2018 கட்சி தொடங்குறப்ப வந்து திமுக அதிமுக விமர்சிக்கிறார். விஜயகாந்த் 2005-4 கட்சி தொடங்குறாரு. 6 வர்றப்ப 2 பேரும் கட்சி விமர்சிக்கிறார். அப்போ வந்து வைகோ வர்றப்ப வந்து திமுகவிலேருந்து முரண்பட்டு வெளில வந்தாலும் அதிமுக விமர்சிக்கிறார். இப்படி வந்து மாற்றுங்கிற நோக்கத்தோடு வந்தவங்க எல்லாம் 2 பேரும் கட்சி விமர்சித்தாங்க. தொடக்கத்திலேயே விமர்சித்தாங்க, ஒரு கட்டத்துக்கு ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதா வந்து தொடக்கத்தில் வந்து ஊழல் ராணின்னு வர்ணித்த வைகோ வந்து ஜான்சன் ராணின்ட்டு கூட்டணி போயிட்டார். அதே போல் வந்து கமலஹாசன் வந்து அன்னைக்கு வந்து திமுக அதிமுக விமர்சிச்சுட்டு 2024 இப்போ வந்து திமுக போயிட்டார். விஜயகாந்த் 2006, 9, 2 தேர்தல் எதிர்கொண்டு தனித்து எதிர்கொண்டு 11 வந்து அதிமுக போயிட்டார். இவங்க வர்றப்ப வந்து தனிச்சு போட்டிடுறாங்க. தனிச்சு போட்டி கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தோல்வியோட சூடு தாங்க முடியாமல் அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டு அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறுறாங்க. ஆனால் இவர் வர்றப்பவே வந்து நிலைப்பாடே வர்றப்ப வந்து திமுக மட்டும் தான் விமர்சித்தார். திமுகவை விமர்சித்ததை புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு, பாஜக விமர்சித்ததாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு. காங்கிரஸ் விமர்சிக்கல, அதிமுக விமர்சிக்கல. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் குறித்து அதிமுக குறித்து
தாவேக்காவோட மதிப்பீடு என்ன, நிலைப்பாடு என்ன, இது நேச சக்தியா, இது நேச சக்தியா, நட்பு முறைனா பகை முறைனா, அது கூட்டணி வைப்போமா வைக்க மாட்டோமா எதுவும் சொல்லலை. இப்போ வந்து பாமக வந்து விசிகாவோட கூட்டணி வைக்காது, விசிகா பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைக்காது. இப்படி நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி வந்து கூட்டணி வைக்காது அப்படின்னு எதுவும் சொல்லலை. புரிஞ்சு கொள்ளப்பட்டது திமுகவோட பாஜகவோட வைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட தான் கூட்டணி இல்லை, அப்படி எல்லா வாய்ப்புகளும் கதவுகளும் மூடப்பட்டு விட்ட பிறகு இப்போ தனிச்சு போட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. இது அவரை நோக்கி தள்ளப்பட்ட ஒரு முடிவு தான். அவருக்கு இலக்கு நோக்கங்கிறது முழுக்க முழுக்க தேர்தல் லாப நட்ட அந்த கணக்கு தான். மற்றபடி கோட்பாடு நிலைப்பாடு தான் அப்புறம் தான். அதனால இந்த முடிவை அவரை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது என்ன வருதுங்கிறத 26 நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒரு கேள்வி, இதில் உங்கள் விளக்கமான ஒரு பதில் எனக்கு தேவைப்படுகிறது. என்ன கட்டமைப்புகள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுறாங்க, புதிய புதிய அணுகுமுறையை கட்டமைப்பில் வந்து நம்ம இது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அந்தந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டவர்களும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி வேலை செய்கிறவங்களுக்கு அண்ணன் வந்து இது இந்த இப்போ ஒரு கட்டமைப்பு அண்ணன் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நோக்கத்தை அண்ணன் பொறுப்பாளர்களை சந்திக்கும் போது சொல்லிடுறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் கடத்தணும்னு உங்கள் மூலியமாக நான் கடத்தணும்னு விரும்புகிறேன். எதற்காக இவ்வளவு விரிவான கட்டமைப்பை அண்ணன் விரும்புகிறாரு, நம்ம நோக்கம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான இந்த கட்டமைப்பு இருக்கணும்னு விரும்புகிறாரு, இதற்கு நாம் தமிழர் கட்டமைப்பாளர்கள் எவ்வளோ ஈடுபாடோட உழைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 2024 தேர்தல் காலம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகுந்த முதன்மைத்துவம் வாய்ந்தது. ஏன்னா 2016 முதல் முறையாக நம்ம போட்டி போட்டோம். 10 ஆண்டு காலம் அது நம்ம தேர்தலில் போட்டி போட தொடங்கி, இந்த தேர்தல் காலங்கிறது நமக்கான தேர்தல் காலம், நமக்கான அறுவடைக்கான காலம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 16, 19, 21, 24 4 பொது தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல்களை, இடைத்தேர்தல்களை வந்து கடந்து வந்திருக்கோம். 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். இதில் வந்து கடந்த காலத்தில் வந்து நம்ம செய்ய தவறிய இல்லை நம்ம கடந்த காலத்தவர்கள்லேருந்து கற்றுக்கொண்ட பாடம் படிப்பனை அடிப்படையில் இந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறோம். இப்போ வந்து வாக்கு அரசியலுக்கு வந்து இந்த வாக்கு அரசியல் வாக்கை பெறணும்னா வாக்ககம் வந்து ரொம்ப முக்கியமாக முதன்மைத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம்னு போகிற ஒருத்தரை கடைசி நொடி பொழுதில் வாக்கு செலுத்துகிற அந்த நேரத்தில் கூட அந்த வாக்காக முகவராக இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு கண்ணை காட்டி கூட அவரோட மனத்தை சமநிலையை குலைச்சி டப்புன்னு வாக்கு செலுத்த வைக்க முடியும். அப்போ அங்கே வந்து அந்த வாக்காகத்தில் கடைசி இடத்துல கூட வாக்குகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமக்காக வாக்கு போடணும்னு வச்சு போகிறவனை வந்து நமக்கானவனவே தக்க வைக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதில் வந்து எல்லா கட்சிகளும் இந்த வாக்ககத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, அந்த கட்டமைப்பு வச்சுருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா இப்போ இடைத்தேர்தல் நடக்குதுன்னா இடைத்தேர்தலில் வந்து திமுகவோட பூத் ஏஜென்ட் வாக்கக முகவர்னு 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா சுயேட்சை பேரில் ஒரு 3 பேர் ஒரு 6 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க திமுகவுக்கான ஆட்கள் தான். அவங்க இந்த தேர்தலெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கக முகவர்களை வந்து மிரட்டுறது, பெட்ரோல் மூலமாக மிரட்டுறது, உன் புள்ள தேவையில்லாம் வெள்ள வைக்கிறான், அவன் நாளை பின்ன பிரச்சனை வந்துருப்பாருன்னு மிரட்டுறது, இல்லை விலை பேசுறது, நீ வந்து இங்கே உட்காந்தானா உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ வீட்டில் போய் உட்காரு 2000 ரூபா காசு தர்றேன் அப்படின்னு இது பண்ணிட்டு அதுக்கு முறை தான் கள்ள வாக்கு செலுத்துறது எல்லாமே நடந்துச்சு. அப்போ இந்த வாக்ககங்கிறது அறுவடை பண்ணுற ஒரு இடம். அந்த வாக்ககங்கிறது ரொம்ப முதன்மைத்துவம் வாய்ந்தது. அப்போ நமக்கு வந்து இந்த வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு ஒரு கட்சியோட, அதாவது ஒரு கிளையை கட்டமைக்கிறோம். ஒரு வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு கிளையை கட்டமைச்சு அந்த கிளைகளை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு தொகுதியை கட்டமைக்கிறோம். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு இருக்குது, இங்கே ஒரு மாவட்டமும் இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியவே நம்ம வந்து பல தொகுதிகளாக பிரித்து அதை மாவட்டங்களாக்கி மண்டலங்களாக்கி ரொம்ப வேறு என்ன சொல்கிறது பெரிய இதாக இருக்கிறத வந்து சின்னதாக நம்ம வந்து சின்னதாக ஆக்கி அதை வந்து எளிமைப்படுத்தி எல்லாருக்குமான பொறுப்புகளை வந்து உருவாக்குறோம். இப்போ வந்து கட்சியில் வந்து உறுப்பினரே கிடையாது, எல்லாருமே பொறுப்பாளர்கள், எல்லாருமே வாய்ப்பு இருக்குன்னு கடைக்கோடி வரைக்கும் நம்ம வேறுபடுறதுக்கும் கிளையை கட்டமைக்கிறதுக்கும் கட்சி ஒரே ஒரு வாக்காக கூட கட்சிக்கு வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கடைசி உச்சநிலை தொடுறதுக்கான வாய்ப்பை வந்து அண்ணன் வந்து இந்த பணியை செய்கிறாங்க. இது வந்து இன்னமும் ஏறக்குறைய 10 மாதம் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே 10 மாதத்துக்கு கூட இல்லை, மே 18க்குள்ளே வந்து எல்லாத்தையும் நிறைவு செய்யணும். மே 18க்கு பிறகு நம்ம மே 18 கட்சியை தொடங்கணும். அதே போல் ஒரு புதிய கட்சியை வந்து நம்ம தொடங்குகிறோம், எல்லா கட்டமைப்போடு புதிய வடிவத்தோடு தொடங்குகிறோம். இதுதான் வந்து இந்த தேர்தல் காலத்தில், அதாவது திமுக, அதிமுக, தாவேக்கான்னு இந்த 4 முனை போட்டி நிலவர சமயத்தில் நாம் வெல்வதற்கான ஒரு யுக்தியாக வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அண்ணனோட திட்டம். அந்த அடிப்படையில் வாக்ககத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கிளையை கட்டமைத்து அந்த கிளைகளை ஒருங்கிணைத்து அதை ஒரு தொகுதியாக்கி ஒரு தொகுதிக்குள்ளே வந்து பல தொகுதிகளை உருவாக்கி
அந்த கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் பொறுப்பாளர்களாக அமர்த்தி எல்லாரையும் தளபதிகளாக தலைவர்களாக உருவாக்குற ஒரு அற்புதமான திட்டம் தான். அதுதான் அண்ணன் முன் வச்சிருக்காங்க. இது ரொம்ப அவசியமானது. இந்த தேர்தல் காலத்தில் 4 முனை போட்டி நிலவரப்ப மீதி 3 வரை வீழ்த்துவதற்கான வழிமுறை வாய்ப்பு இதுதான். அதுதான் அண்ணன் முன் வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்காக தமிழ் மலையொலிக்கு நேர்காணல் தந்த அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.